நம்மளுடைய ஆலயத்துல 1/1/2026 ஜனவரி முதல் நாள் அன்று ஒரு சிறப்பு மகா யாகத்தை நம்மளுடைய குரு காளிமாதாஜி அம்மா அவர்களின் முன்னிலையில் அவங்களே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா ரொம்ப விமர்சையா அந்த ஹோமம் நடைபெற்றது. அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவ்வளோ ஒரு மன நிறைவா எங்க எல்லாருக்குமே இருந்தது. எங்க அழைப்பை ஏற்று உங்களுடைய நலனுக்காகவும் எங்களுடைய அந்த ஹோமத்துக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை முதல்ல தெரிவிச்சேன். சாட்சாத் என்ன கேட்டாலும் என்ன வரம் நீங்க கேட்டாலும் அந்த வரத்தை உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய நிலைமையில புன்முறுவல் புன்னகையோட அமர்ந்து வீற்றிருந்து நமக்கு அருள்பாலிக்கிறாங்க அப்படிங்கறத நிதர்சனமான உண்மையா நாங்க உணரக்கூடிய தருணமா அந்த தருணம் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ஷணத்துல நம்மளுடைய புவனேஸ்வரி தாயாரின் திரு பாதத்துல நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் மனமாற நிறைவேறும். நேர்ல தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்த சொந்தங்களுக்கும் சரி, வீட்டிலே இருந்து இந்த பதிவை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கும் சொந்தங்களுக்கும் சரி, இந்த வருடம் இனிமையான வருடமா அமையட்டும். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு நன்றி தெரிவிக்கும் பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தாண்டு உங்க எல்லாருக்கும் சிறப்பான புத்தாண்டா அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆலயத்துல 1/1/2026 ஜனவரி முதல் நாள் அன்று ஒரு சிறப்பு மகா யாகத்தை நம்மளுடைய குரு காளிமாதாஜி அம்மா அவர்களின் முன்னிலையில் அவங்களே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா ரொம்ப விமர்சையா அந்த ஹோமம் நடைபெற்றது. அந்த ஹோமத்துக்கு நிறைய சொந்தங்கள் வந்திருந்தீங்க. நிறைய பேரை நான் பார்த்தேன். நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டோம். யாரெல்லாம் வந்தீங்களோ இப்ப கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் வந்திருந்தேன், நான் ஹோமத்தை பார்த்தேன், நான் பூஜையில கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் தெரியும் எத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணிலடங்கா நபர்கள் அன்னைக்கு வந்திருந்தீங்க. கூட்டம் அலமோதிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தருணம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவ்வளோ ஒரு மன நிறைவா எங்க எல்லாருக்குமே இருந்தது. எங்க அழைப்பை ஏற்று உங்களுடைய நலனுக்காகவும் எங்களுடைய அந்த ஹோமத்துக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். சாய் பாலாஜி அவர்கள் இப்ப ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பதிவுல என் கூட அவர் இல்லை. ஸோ அவர் சொன்னார், அக்கா நீங்க சொல்லிருங்க எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை சொந்தங்கள் நம்ம அன்னைக்கு சந்திச்சோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ அவருடைய சார்பாகவும் சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்லி அனுப்பிச்சாரு, அக்கா நீங்க சொல்லுங்க பதிவுல நிறைய சொந்தங்கள் அன்னைக்கு வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லுங்க அப்படின்னு. ஃபேஸ் ரீடிங் ஏன் இப்ப கண்டினியூஸா போயிட்டு இருக்குன்னா, நம்மளுடைய நியூ இயர் ப்ரோக்ராம்காக அதுக்கு முன்னாடி அவரால் ஃபேஸ் ரீடிங் பார்க்க முடியல. ஸோ நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ 1ஆம் தேதி வரைக்குமே பூஜைகளினுடைய வேலை, பூ வாங்குறது, மாலை வாங்குறது, பூஜைக்கு தேவையான ஹோம சாமான்கள் வாங்குறது, அந்த ப்ரிப்பரேஷன்ல அவர் ரொம்ப பிஸியா இருந்ததால ஃபேஸ் ரீடிங் பார்க்க முடியல. நிறைய பேருக்கு தெரியும், புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு இன்னும் ஃபேஸ் ரீடிங் பார்க்கலையே, எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய கால்ஸ் வந்துருச்சு. ஸோ 2ஆம் தேதியிலேருந்து இந்த பதிவு நான் 3ஆம் தேதி எடுக்கிறேன். 1ஆம் தேதி பூஜை முடிஞ்சு மறுநாள் கூட அவர் ரெஸ்ட் இல்லாம ஃபேஸ் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டில் இப்ப வரைக்கும் நிறைய சொந்தங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே இந்த பதிவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க எல்லாருக்குமே. எவ்வளோ பேர் வந்திருந்தீங்க, அவங்களுக்கு லைஃப்ல எவ்வளோ மாற்றங்கள். தான் தோன்றி சாய்பாபா ஆலயத்துல காலடி எடுத்து வைத்தாலே மாற்றம் அப்படிங்கிறது வெறும் வாய் வார்த்தை அல்ல அப்படின்றது அன்னைக்கு வந்த சொந்தங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டதன் மூலமா தெரிஞ்சிருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்து குழந்தையை தூக்கிட்டு பாபா கிட்ட போட்டாங்க. அதே மாதிரி நிறைய சொந்தங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. இங்க குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு நான் பூக்கூடை எடுத்தேன். பூக்கூடை அறிவிச்சிருந்தோம் நம்ம போன வருஷம். பூக்கூடை எடுத்தேன். சித்திரை மாசத்துல அந்த பூக்கூடை எடுத்து அடுத்த மாசமே குழந்தை தங்கிருச்சு அப்படின்னு ஒரு சகோதரி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ நம்மளுடைய புவனேஸ்வரி தாயார் வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடிய சாட்சாத் என்ன கேட்டாலும் என்ன வரம் நீங்க கேட்டாலும் அந்த வரத்தை உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய நிலைமையில புன்முறுவல் புன்னகையோட அமர்ந்து வீற்றிருந்து நமக்கு அருள்பாலிக்கிறாங்க அப்படிங்கறத நிதர்சனமான உண்மையா நாங்க உணரக்கூடிய தருணமா அந்த தருணம் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நிகழ்வுகள் நடந்தது. ஃபர்ஸ்ட் துவக்கம் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா,
வாராகி, ராஜமாதங்கி, புவனேஸ்வரி இந்த 3 அம்பால ஒவ்வொரு இல்லத்துக்கும் வந்து நாங்க பூஜை பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பூஜைகள் எல்லாமும் நீங்க பார்த்திருப்பீங்க. முதல்ல அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணி நம்மளுடைய குரு காளிமாதாஜி அம்மா அவர்கள் இந்த சிறப்பான யாகத்தை வந்து துவங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய திருக்கரங்களாலேயே அமர்ந்து ரொம்ப பொறுமையா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக 3 அம்பாளுக்கும் பூஜை வந்து போச்சு. அவங்களே மந்திரம் சொல்லி பூக்களை வந்து தன்னுடைய திருக்கரங்களால எடுத்து உலக சேமத்திற்காகவும் மக்களோட நலனுக்காகவும் ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, தொண்டையில் அவ்வளோ பெயின் இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும், எவ்வளோ சொந்தங்கள் வந்திருக்காங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனமாற பிரார்த்தனை செஞ்சு தன்னுடைய திருக்கரங்களால பூ போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த பூஜையை வந்து துவங்கி வச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பூஜை துவங்கினதுக்கு அப்புறமா யாகம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். ஆதித்ய சொர்ணலட்சுமி அம்மா வந்திருந்தாங்க. ஜோதிட கலையரசி அப்படின்னு மக்களால போற்றக்கூடிய ஆதித்ய சொர்ணலட்சுமி அம்மா சிறப்பு விருந்தினரா வந்து நமக்காக சொற்பொழிவு கொடுத்தாங்க. சொற்பொழிவை கேட்டு அங்க வந்திருந்த அத்துணை மக்களும் மெய் சிலிர்த்த தருணம் அது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்களோட ஸ்பீச் போச்சு. சில பேர் பேசும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பேசுறத அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அங்க இருந்த மக்கள் கை தட்டி அவங்களுக்கு இன்னும் உத்வேகம் கொடுத்து இன்னும் பேசுங்க அப்படின்ற மாதிரி அத்தனை பேரும் ரொம்ப பின் ட்ராப் சைலண்டா அமர்ந்து அவங்க சொற்பொழிவை வந்து அவ்வளோ கேட்டாங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள், அருள்வாக்குன்னா என்ன, அருள்வாக்கை பத்தி அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. உலகத்துல மறைக்கப்பட்ட அம்பாள் எத்தனை பேர் இந்த ஆலயத்துல இருக்காங்க, இந்த அம்பாளை வந்து வழிபடுறதால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ அந்த பதிவை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து நல்லா இருப்பீங்கன்னு வந்து நம்புறேன். இந்த 2026ஆம் ஆண்டுல நம்ம அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த முதல் நாள்ல நம்ம புவனேஸ்வரி அம்மாவை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா சொல்லலாம். அம்பாவுடைய கருணை வந்து அளப்பிற்கரியது. இந்த புவனேஸ்வரி அம்மாவை பத்தி, அதுவும் புதுக்கோட்டை புவனேஸ்வரினாலே நம்ம அந்த ஆன்மீக பாடல்கள்ல இடம்பெறாத இடமே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆலயத்தின் தலைமை பீட்டாதிபதி தவத்திரு குரு ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகளின் திருக்கரங்களால் இந்த அம்பாள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கான். அப்ப இந்த அம்பாளுக்கு எவ்வளவு வலிமை, இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? இந்த அம்பாள் கிட்ட வந்து உங்க கோரிக்கைய சொல்லிட்டா போதும், நீங்க கவலையே பட வேணாம். அடுத்த நொடியில் இருந்து உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயம் உண்டு. ஆதித்ய சொர்ணலட்சுமி அம்மா வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து உரையாற்றினாங்க. அவங்களுடைய சிறு தொகுப்பு தான் இந்த பதிவுல நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்களோட ஸ்பீச்சை தொடர்ந்து ஹோமம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் அந்த ஹோமம் போச்சு. இந்த திதிநித்யா தேவியை வந்து பிரதானமா எடுத்துதான் இந்த ஹோமம் வந்து துவங்கப்பட்டது. திதிநித்யா தேவியை பிரதானமா எடுத்து சர்வமங்களா யாகம் வந்து துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த யாகம் வந்து போச்சு. ரொம்ப பொறுமையா அத்துணை பேரும் அந்த யாகத்துல அமர்ந்து முழு யாகத்திலையும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி யாகம் ஒரு புறம் போயிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் அருள்வாக்குக்கு புக் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அருள்வாக்கு, இலவச அருள்வாக்கு அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இலவச அருள்வாக்கு பார்க்கறதுக்கு நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய நபர்கள் வந்து வந்திருந்தீங்க. வராம, அதாவது நான் வந்து பேர் கொடுத்தேன், என்னால வர முடியல அப்படின்னு சில நபர்கள் இருந்தீங்க. அங்க வந்து புதுசா பேர் கொடுத்து உடனே அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னவங்கள நிறைய பேர் இருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் இன்ஸ்டண்டாவே அம்மா வந்து அங்க பக்கத்திலே கோவில்ல வந்து அருள்வாக்கு பார்த்தாங்க. நிறைய நபர்கள் அன்னைக்கு அருள்வாக்கு பார்க்க நிறைய பேர் வந்திருந்தீங்க. எத்தனை பேர் அருள்வாக்கு பார்த்தீங்கன்றதையும் தனியா நான் பதிவுகள் போடுறேன், அதையும் பாருங்க. அருள்வாக்கு மூலமா தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரியலையா, டெஃபினட்டா நீங்க அருள்வாக்கு பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படி நிறைய நபர்கள் வந்து இலவச அருள்வாக்கு ஒரு புறம் போச்சு, ஒரு புறம் யாகம் போச்சு, மற்றொரு புறம் பூஜைகள், பூஜையை தொடர்ந்து யாகத்தை தொடர்ந்து
இந்த இலவச அருள்வாக்கு ஒரு பக்கம் போச்சு, யாகம் ஒரு பக்கம் போச்சு. அதே மாதிரி கனி கொடுக்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தோம். அம்மாவுடைய திருக்கரங்களால மந்திர உரு கொடுத்த குங்குமமும் கனியும் நிறைய நபர்கள் வந்து அன்னைக்கு வாங்குனீங்க. அதே மாதிரி இப்போ என்னால அன்னைக்கு வர முடியல, நான் அந்த கனி பெறல அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா இப்ப கூட வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அந்த கனியை நீங்க வாங்கிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தட்சணை நீங்க செலுத்தி அந்த கனியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த கனி எடுத்துட்டு போனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த கனி எடுத்துட்டு போனவங்க உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிருங்க. அதாவது 2 கனி கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து உள்ள வாங்கியிருப்பீங்க, ஒன்னு தனிப்பட்ட முறையில வாங்கியிருப்பீங்க. உள்ள வாங்கினதை நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம், இல்லைன்னா உங்க சமையல்ல எதுலையாவது நீங்க சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாதம் அந்த மாதிரி இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடலாம். தனிப்பட்ட முறையில ஜபம் பண்ணி உங்களுக்கு கனி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த கனியை அருள்வாக்குல கொடுத்த அந்த கனியை ஒரு சில நபர்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு ஸ்பெசிபிக்கா அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லல, உங்களுக்கு கனி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கனியை உங்க வீட்டு பூஜை அறையில வைங்க. எத்தனை நாள் இருக்கோ அந்த கனி அப்படியே இருக்கட்டும். அந்த கனி வந்து அழுகி போயிடுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆலயத்தை தொடர்பு கொண்டு முழு விவரங்கள் என்ன, எதனால அழுகுச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அழுகலை, அது அப்படியே காஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த நெகட்டிவிட்டியுமே இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ அருள்வாக்குல என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கனியோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 9 விதமான பொருட்கள் வெள்ளி நாணயத்தோட 1000 ரூபாய் சங்கல்பம் கட்டினவங்களுக்கு வந்து நம்ம கொரியர் பண்றோம். நேர்லையும் வந்து வாங்கிக்கிட்டாங்க நிறைய நபர்கள். கொரியர் வந்து வர மண்டே 5ஆம் தேதி உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். ஸோ 8, 9 தேதிக்குள்ள மொத்த கொரியரும் எல்லாருக்குமே வந்துடும். ஸோ வரல அப்படின்னு ஒரு கால்ஸ் ஒரு சில பேர் வந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 10 தேதிக்குள்ள உங்க எல்லாருக்குமே எத்தனை பேர் நீங்க அந்த கொரியருக்கு புக் பண்ணிருக்கீங்களோ 1000 ரூபாய் சங்கல்ப கட்டணம் செலுத்தி 9 விதமான பொருட்கள் யாரெல்லாம் புக் பண்ணிருக்கீங்களோ 5ஆம் தேதி உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். ஸோ 10 தேதிக்குள்ள உங்க எல்லாருக்கும் கொரியர் வந்து கையில சேர்ந்துரும். பூஜையின் நிறைவாக நம்மளுடைய குரு காளிமாதாஜி அம்மா அவர்கள் ஆரத்தி காமிக்கும் அற்புத பதிவை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அந்த ஆரத்தியை பார்த்தாலே மெய் சிலிர்த்துரும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு புவனேஸ்வரி தாயை போற்றும் விதமாக நிறைய வகையில இன்னைக்கு ஆரத்தி காமிச்சாங்க. அவ்வளோ ஆரத்தியும் அந்த ஒவ்வொரு ஆரத்தியை பார்த்து நம்மளுடைய வேண்டுதலை வச்சாலே நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறிடும். அந்த தருணத்துல இப்ப என்னால நேர்ல வர முடியல, நான் வெளியூர்ல இருந்தேன், நான் அன்னைக்கு வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த பதிவை பார்த்து இந்த ஆரத்தியை பார்க்கும்போது அப்படியே வேண்டிக்கோங்க, உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறுங்க. அவ்வளோ அற்புதமான ஆரத்தி அன்னைக்கு நடந்தது. ரொம்ப ரொம்ப சிறப்பா ரொம்ப இனிமையா நடந்த இந்த ப்ரோக்ராமை எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய சங்கல்பம் எதுவா இருந்தாலும் இப்ப இந்த க்ஷணத்துல நம்மளுடைய புவனேஸ்வரி தாயாரின் திரு பாதத்துல நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் மனமாற நிறைவேறும். நேர்ல வந்து தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்த சொந்தங்களுக்கும் சரி, வீட்டிலே இருந்து இந்த பதிவை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கும் சொந்தங்களுக்கும் சரி, இந்த வருடம் இனிமையான வருடமா அமையட்டும். என்னுடைய பிரார்த்தனைகளும் உங்களுக்காக. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.